மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்குல 19ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் 2 நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, இலவச திட்டங்களை ஏன் கொடுக்கிறீங்கன்னு 19ஆம் தேதி கேட்கிறாரு. அவர் கேட்க போகிறார் என்பதை தெரிந்து 6 நாளைக்கு முன்னாடி 13ஆம் தேதி உங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் கொண்டு வந்து போட்டாரு பாருங்க ஸ்டாலின். அப்ப சொல்லும்போது பாஜக நம்பர் அவர் சொன்னாரு, நீங்கள் இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு சதி செய்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்ட காரணத்தினால் நான் 3 மாச பணத்தை மொத்தமா உங்களுக்கு போடுறேன், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அவர் சொல்றாரு, கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மன்னிக்குமா சகோதரின்னு கேட்கிறாரு. நான் திருச்சியில இருந்து அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். பக்கத்துல தஞ்சாவூர்காரர் தான், திருச்சியில இருந்து கேட்டா அவருக்கு கேட்கும். ஐயா, ஜி.கே. மூப்பனார் அவர்கள் யார்? பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் சீடர். பெருந்தலைவர் காமராஜர் யார்? தன் வாழ்நாள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எதிர்த்தவர். அந்த காமராஜரின் சீடர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களின் வாரிசு. வாழ்நாளெல்லாம் பாஜகவை எதிர்ப்பதையே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை பெயரில் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு பாஜக கூட உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, ஜி.கே. மூப்பனார் ஆன்மா உங்களை மன்னிக்குமா என்பதை திருச்சியிலிருந்து நான் கேட்க விரும்புகிறேன். இஸ்லாமியர்களுக்கு 5 விழுக்காடு அங்க இடஒதுக்கீடு இருந்துச்சு. ஏன்னா அங்க இஸ்லாமியுடைய எண்ணிக்கை என்ன அதிகம். நேற்று முன்தினம் அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விட்டது பாஜக. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அது பாஜக, அதை அமைதியாக வேடிக்கை பார்த்தால் அது அடிமை எடப்பாடி பழனிசாமி. இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை வழங்கி அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம், அது முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இந்த அங்கங்க எழுதி போட்டுக்கிறாங்க, பார்த்திருப்பீங்க. இந்த கூட்டம் ஏன்கிறத நான் 20 நிமிஷத்துக்குள்ள பேசணும், நான் சொல்லிடுறேன். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், அதுதான் நம்முடைய முழக்கம். இன்னும் 50 நாட்களில் தேர்தல் வர இருக்கிறது. குறிப்பா நிறைய இந்த தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. டிசம்பர் 25 அப்படின்னா என்ன நாள் சொல்லுங்க சத்தமா? கிறிஸ்துமஸ். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும். டிசம்பர் 25னா கிறிஸ்துமஸ். தை 1னா பொங்கல். அது மாதிரி மே 7ஆம் தேதினா என்ன நாள் தெரியுமா? மே 7 கிண்டி ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி ஒருவர் தலையை நிமிர்த்தினார். நிமிர்ந்தது அவர் தலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அவர் மீண்டும் தொடர வேண்டும், தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் வெல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்தை இங்கே நாம் அமைத்திருக்கிறோம் தோழர்களே. நான் வர்ற வழியில சென்னையிலிருந்து கிளம்பும் போது ஆம்புலன்ஸா போச்சு நிறைய. கேட்டேன், என்ன விசாரிச்சேன், என்னப்பா இவ்வளவு ஆம்புலன்ஸ் போகுது, இன்னும் எங்க அப்படின்னு கேட்டேன். என்ன அதிமுக காரங்க பாஜக காரங்க எல்லாருக்கும் பிபி உச்சத்தில் ஏறி போச்சா, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்பா என்னப்பா பிரச்சனை என்ன? அவங்க சில சம்பவங்களை சொன்னாங்க. நான் பத்திரிகைக்காரன், அதனால உங்களுக்குலாம் மறந்துருக்கும், அன்பில் கூட மறந்துருக்கும். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். போன ஆண்டு ஜூன் மாதம் 2026, இப்ப 2025 ஜூன் மாசம் பாஜக அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், எல் முருகன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பத்திரிகைகள் பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கும்போது சொல்றார், வெயிட் பண்ணுங்க, இது ஜூன் மாசம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம், எண்ணி 3 மாசம், செப்டம்பர் மாசம் வரட்டும், திமுக என்ன கதி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி அந்த அணியை விட்டு, திமுக அணியை விட்டு விலகி எங்க கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொன்னார். செப்டம்பர் முடிஞ்சது, அக்டோபர் முடிஞ்சது, நவம்பர் முடிஞ்சது, டிசம்பர் முடிஞ்சது, ஜனவரி முடிஞ்சது, பிப்ரவரி வந்துச்சு. திமுக கூட்டணியை அப்படியே வைத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் ஸ்டாலின். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தேமுதிகவை திமுக அணிக்கு கொண்டு வந்தார் பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பிபி ஏறி போச்சு. அமித்ஷா ஒன்றிய உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் புடிச்சு எரிஞ்சு விழுந்திருக்கிறாரு. சீரியஸா சொல்றேன், டெல்லியில இருந்து எனக்கு ரிப்போர்ட் சொன்னாங்க, அண்ணன் டென்ஷன் ஆயிட்டார் அமித்ஷா. ஒன்றிய உளவுத்துறை அதிகாரிகள் இதை கூட கவனிக்காமல் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கொதிச்சு போய் பேசியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் இதா தம்பின, இதுவும் ஒரு காரணம், இது மட்டும் இல்லைன்னு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன தேதி? 21. 2 நாளைக்கு முன்னாடி 19ஆம் தேதி நீங்க எல்லாம் டிவியில சீரியல் பார்க்கறதோட கொஞ்சம் நியூஸும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நம்ம தலைவர் ஏன் மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு சொல்றேன். ஏன் மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க நிறைய வீட்டுல கோழி எல்லாம் வளர்த்திருக்கீங்க. இந்த கோழியை கோழி குஞ்ச தூக்கிட்டு போறதுக்கு பருந்து வரும், பாத்திருக்கீங்களா?
அந்த பருந்து வருகின்ற பொழுது அந்த பருந்தோடு சண்டையிட்டு அந்த குஞ்சுகளை அடைகாத்து அந்த பருந்தோடு சண்டையிடுகின்ற ஒரு தாய் கோழி சண்டை போடும் பாருங்க பருந்தோடு, அந்த மாதிரி பாசிச பாஜக என்ற பருந்தோடு சண்டையிட்டு நம்மை காத்து நிற்கிறார் நம்முடைய இனமான தலைவர் ஸ்டாலின் அவர்களுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு 21ஆம் தேதி, 2 நாளைக்கு முன்னாடி 19ஆம் தேதி எல்லா டிவிலையும் தொடங்கி மியூசிக்கோட ஒரு பிரேக்கிங் போச்சு. என்ன பிரேக்கிங் தெரியுமா? டெல்லியில உச்ச நீதிமன்றம் இருக்குது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் பாஜக ஆதரவாளர் ஒருத்தர் வழக்கு தொடர்றாரு. ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் பாஜக ஆதரவாளர் வழக்கு தொடர்றாரு. என்ன வழக்குன்னா, இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் மகளிர் உரிமை தொகைன்னு நம்ம தலைவர் 1000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. இதை நிப்பாட்டணும்னு ஒரு வழக்கு போடுறாரு. இதை எதுக்கு கொடுக்குறீங்க, நிப்பாட்டுங்கன்னு வழக்கு. அவங்களுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்குல 19ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் 2 நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, இலவச திட்டங்களை ஏன் கொடுக்கிறீங்கன்னு 19ஆம் தேதி கேட்கிறாரு. அவர் கேட்க போகிறார் என்பதை தெரிந்து 6 நாளைக்கு முன்னாடி 13ஆம் தேதி உங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் கொண்டு வந்து போட்டாரு பாருங்க ஸ்டாலின். அப்ப சொல்லும் போது பாஜக நம்பர் அவர் சொன்னாரு, நீங்கள் இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு சதி செய்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்ட காரணத்தினால் நான் 3 மாச பணத்தை மொத்தமா உங்களுக்கு போடுறேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாச பணத்தை போட்டாச்சு. ஏன்னா நீங்க அது ஏன் தெளிவா சொல்லணும்னா, திருப்பி அடுத்த மாசம் மார்ச் மாசம் நீங்க 15ஆம் தேதி காசு வரலன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அதிமுக காரவங்க குழப்பிடுவான். அதுக்காக சொல்றேன், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாத பணம் 3000 ரூபாய் மொத்தமா போட்டு கோடைக்கால சிறப்பு சலுகையாக எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டார் பாருங்க. அப்பவே பிபி ஏறி போச்சு. பாஜக வரைஞ்சிக்கலாம். என்னடா நாம ஒண்ணு நினைச்சா இவரு இன்னொன்றை செய்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நான் இங்க ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் நினைவூட்ட கடமைப்படுறேன். பாஜக உள்ளபடியே யாரு புத்திசாலி தெரியுமா? மோடியை விட, அமித்ஷாவை விட உள்ளபடியே அங்க கெட்டிக்காரர் புத்திசாலி யாருன்னா ஹெச் ராஜா தான். ஏன்னா அவர் தான் கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதை சொன்னது அந்த ஆள் தான். நீங்க அதனாலதான் இவ்வளவு தெளிவாக இன்றைக்கு உங்களுக்கு இந்த 5000 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். கொடுத்ததோட நின்னாரா? இன்னைக்கு என்ன சொல்றாரு? மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், திராவிட மாடல் 2.0 அமையும். அப்படி அமைகின்ற பொழுது நான் ஒரு சகோதரனாக என்னுடைய சகோதரிகளுக்கு மாதம் 2000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையாக தருவேன் என்று சொல்லி உறுதி அளித்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த கூட்டம். இப்ப இதெல்லாம் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சான். இப்ப எல்லாம் நீங்க யோசிச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அன்பிலனுக்கு இன்னும் என்னோட நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த ஆட்சி அமைந்த போது நம்முடைய முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த ஆட்சியை நான் நிறைவு செய்கின்ற பொழுது, 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியை நான் நிறைவு செய்கின்ற பொழுது, எதிர்கட்சிக்காரர்களும் எனக்கு வாக்கு செலுத்தாதவர்களும் கூட ஐயோ இவருக்கு வாக்களிக்காமல் போய்விட்டோமே என்று ஏற்கப்படக்கூடிய விதத்தில் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நன்மை செய்யக்கூடிய அரசாக இது இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். நேற்று சட்டப்பேரவையின் கடைசி நாள், நிறைவு நாள், அஇஅதிமுகவுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் தலைமை ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா OPS அவர் வந்து சொல்லுகிறார், மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்று OPS சொல்லுகிறார். இதுதாங்க ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. எதிர்க்கட்சிகளும் பாராட்ட வேண்டும், எதிர்க்கட்சிகளும் பாராட்டணும். அதாங்க உங்களுக்கு இங்க தெரிய வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், தீவிர அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கு தெரிஞ்சுக்கும். சென்னையில மாநகராட்சி இருக்கு, 200 வார்டு இருக்கு. சென்னையில 200 வார்டுல ஒரே ஒரு வார்டுல பாஜக ஜெயிச்சிருக்குது. அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க, மயிலாப்பூர் அந்த அம்மாவுக்கு, அவங்க தீவிர RSS பாஜக. பொழுதன்னைக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலினை எதிர்ப்பதுதான் அவங்க வேலை. அவங்க மாநகராட்சி கூட்டத்தில் சொல்லுகிறார்கள், என் வார்டில் நான் கேட்ட அத்துணை பணிகளையும் நிறைவேற்றி தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று பாஜக கவுன்சிலர் வாழ்த்து பத்திரம் வாசிக்கிறார். அப்ப எதிரிகளும் பாராட்டக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இந்த அரசு இருக்கிறது. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சா, சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். தேமுதிக திமுகவோடு இணைந்திருக்கிறதே, கேப்டனின் ஆன்மா மன்னிக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் அடுத்தது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர், இந்தியாவில் யார் பிரதமர் தீர்மானிக்கக்கூடிய அளவில் வலுவான இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் சக்தி ஐயா GK வாசன். அவரோட சேர்த்து 3 பேர் இருக்காங்க அந்த கட்சியில. அவர் ஒரு கட்சி நடத்துறாரு. அவர் சொல்றாரு, கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மன்னிக்குமா சகோதரின்னு கேட்கிறாரு.
நான் திருச்சியில இருந்து அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். பக்கத்துல தஞ்சாவூர்காரர் தான். திருச்சியில இருந்து கேட்ட அவருக்கு கேட்கும். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் யார்? பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் சீடர். பெருந்தலைவர் காமராஜரை பேரன்பு கொண்டு நேசித்தவர். பெருந்தலைவர் காமராஜர் யார்? தன் வாழ்நாள் எல்லாம் RSS இயக்கத்தை எதிர்த்தவர். அந்த காமராஜரின் சீடர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களின் வாரிசு. வாழ்நாளெல்லாம் பாஜகவை எதிர்ப்பதையே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை பெயரில் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு பாஜக கூட உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, ஜி.கே. மூப்பனார் ஆன்மா உங்களை மன்னிக்குமா என்பதை திருச்சியிலிருந்து நான் கேட்க விரும்புகிறேன். அதிமுக காரங்களும் கேட்கிறாங்க, ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? நான் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தவறு செய்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டேன், இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று உறுதியாக அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. அந்த அம்மாவை கொண்டு போய் மெரினா பீச்சில் அடக்கம் பண்ணிட்டு அதிமுக கொண்டு போய் அமித்ஷா வீட்டில் அடக்கம் பண்ணிட்டாரு ஐயா எடப்பாடி. இன்னைக்கு அவர் சொல்றாரு, கேப்டனின் ஆன்மா மன்னிக்குமா? நான் அவரை பார்த்து கேட்கிறேன், துணியும் வெட்கமின்றி பாஜகவோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே. உங்கள் கட்சியின் பெயரில் இருக்கக்கூடிய அண்ணாவின் ஆன்மா, எம்ஜிஆரின் ஆன்மா, ஏன் ஜெயலலிதா அம்மையாரின் ஆன்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மன்னிக்குமா என்பதை இந்த திருச்சியிலிருந்து நான் கேட்க விரும்புகிறேன். இதெல்லாம் அரசியல். இதை தாண்டி இந்த அரசு ஏன் தொடரணும் அப்படிங்கிறதுக்கு நான் விரைவா 4 திட்டங்களை சொல்லிட்டு போயிடுறேன். மற்றவங்களுக்கு வழி கொடுக்கணும். நம்ம பள்ளி, அப்புறம் கல்லூரி, அப்புறம் வேலை வாய்ப்பு, இப்படி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நான் அண்ணன் இருக்கிற மேடைங்கிறதுனால இதை சொல்லலை. நான் போகின்ற எல்லா மேடைகளிலும் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்று நம்முடைய அருமை தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் எதிர்காலத்தில் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தலைவர் தமிழ்நாட்டுடைய நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கலந்துட்டாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் பேசினேன். அப்பொழுதும் இதை நான் சுட்டி காட்டினேன். இன்னைக்கு கல்வித்துறையில நான் எழுதி தர்றேன். திருச்சியிலிருந்து வெறும் மேடை பேச்சுக்காக சொல்லல, சீரியஸா சொல்றேன். பத்திரிகைகள் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. பாஜகவோ அதிமுகவோ அல்லது இந்தியாவை ஆளக்கூடிய வேற எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னோடு 1 to 1 வாங்க, டேட்டாவோட வர்றேன். பள்ளி கல்வித்துறையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்த சாதனைகளில் 100% பங்கை யாரேனும் ஒருவன் செய்திருப்பதாக நிரூபித்தால் என் ஆயுள் முழுவதும் நான் பாஜக எதிர்த்து பேசுவதை நிறுத்தி விடுகிறேன். நான் ஒரு நாள் அண்ணனை பார்க்கறது வீட்டுக்கு போறேன். அவர் செல்போன் அப்படி வச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. ஆமா ஏக்கா ஏக்கா சரி, நீ என்ன பிரச்சனைனாக்கா, நான் வந்து இந்த கோரையா பேசிட்டு இருப்பேன். அண்ணா 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 சரி, நான் கோர்வையா பேசிட்டு இருப்பேன். நீங்க அங்கே ஏதாவது சத்தம் போட்டீங்கன்னா நான் மறந்துடுவேன். நான் மறந்துட்டேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என் பொண்டாட்டி மல்லிகைப்பூ வச்சுட்டு உசுப்பினாங்கிற மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடுவேன். நீங்களும் போக முடியாது, நானும் போக முடியாது, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பம். அப்படி ஒரு வியாதி எனக்கு. அதனால ஒரு 15 நிமிஷம் அமைதியா கேளுங்க. உங்களுக்காக பேசிட்டு உங்க பிரச்சனை பேசிட்டு இருக்கோம். காலையில அன்பு என்ன வீட்டுல பார்க்க போறேன். செல்போனை அப்படி முன்னாடி வச்சுட்டு யாருமே பேசிட்டு இருக்காரு வீடியோ காலில். நான் தயங்கி அண்ணன் இப்படி வருத்தமான உட்காருங்க கையை கட்டினாரு. சார் போய் உட்காந்துட்டேன். அவர் பேசுவதிலிருந்து தெரிஞ்ச ஒன்று டக்குனு என் செல்போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா கேட்டுக்கணும் தாய்மார்கள்லாம். சாமானிய விட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பெரிய மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் பெரிய தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க இல்ல, அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 44 பேரை தேர்ந்தெடுத்து மலேசியாவுக்கு டூர் அனுப்பியிருக்கிறார் அண்ணன். மலேசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இவரால் அங்கே அனுப்பப்பட்ட 14 பிள்ளைங்க மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில், மலேசியாவின் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கு. அதுவும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள். நல்லா கேட்டுக்கணும். அந்த பிள்ளைங்களும் இருக்குது, இந்த பிள்ளைங்களும் இருக்குது. இந்த பிள்ளைங்களை போய் அந்த பிள்ளைங்களை பாருங்க, அந்த பிள்ளைங்க எப்படி படிச்சு அங்க பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்குது, அதே மாதிரி நீங்க வரணும்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு புல்ல அடிச்சு போச்சு, கண்ணில் கலங்கிடுச்சு உண்மையிலே. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்கும்போது எனக்கு திருநெல்வேலி, நான் கொஞ்ச தூரம் போனாலே கன்னியாகுமரி. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன், அங்க இருக்கிற கன்னியாகுமரிக்கு டூர் போனாலே எங்ககிட்ட என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை ஜெர்மனி, ஜப்பான், துபாய், மலேசியா என்று உலக நாடுகளுக்கெல்லாம் அழைத்து சென்று வரக்கூடிய ஒரு கல்வி அமைச்சர் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு பெரிய சாதனை சாமானிய விட்டு பிள்ளைங்க. JEE ஒரு எக்ஸாம் இருக்கு. IIT, IIM போன்ற
ஒன்றிய அரசுடைய உயர்கல்வி நிறுவனங்கள். அங்க யார் மட்டும்தான் சேர முடியும் தெரியுமா? உயர் சாதிக்காரர்கள் மட்டும்தான் அங்க சேர முடியும். சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அந்த கோச்சிங்க கொடுத்துருவாங்க. சின்ன பிள்ளைங்கள இருந்தே கோச்சிங் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளையும் தயார்படுத்துவதற்கு பல லட்சம் முதலீடு போடுவாங்க. அதுல சாமானிய வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டு, இப்ப நான் சொல்றது உங்களுக்கே தெரியாது, JEE-ன்னா இங்க இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது. அது பெரிய படிப்பு, அப்படி வச்சுக்கோங்க. எளிமையா சொன்னா பெரிய படிப்பு. பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும், உயர் சாதிக்காரர்கள் மட்டும் படித்துக் கொண்டிருந்த படிப்பு. தமிழ்நாட்டின் குடிசை வீடுகளில் இருந்தும், சாமானிய ஏழை எளிய பாட்டாளி மக்களின் வீடுகளில் இருந்தும், உங்களை மாதிரி தாய்மார்களின் வீடுகளில் இருந்தும், சாமானிய வீடுகளில் இருந்தும், ஒன்றல்ல, ரெண்டல்ல, 100 அல்ல, 200 அல்ல, 448 சாமானிய வீட்டு பிள்ளைகள் அந்த JEE தேர்வில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலில், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால் இன்னைக்கு JEE தேர்வை எழுதி உயர்கல்விக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா இந்தியாவில் வேற ஒரு ஸ்டேட்ல நீதி எனக்கு காட்டு. உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று சொல்றேன். IAS IPS எல்லாம் பார்த்துருப்பீங்க. கலெக்டர் எல்லாம் படிச்சு வராங்கல்ல, அதுக்கு IAS படிக்கணும். அதுக்கு படிப்பு இருக்கு. அது UPSCன்னு சொல்லுவோம். IAS IPS அதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த கனவு இருக்கும். நீங்களும் கனவு காணுவீங்க, நம்ம வீட்டு பிள்ளை IAS ஆகணும், IPS ஆகணும். இப்படி கனவு கண்ட சாமானிய வீட்டு பிள்ளைகள் கடந்த ஆண்டு 155 பிள்ளைங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அதுல பலன் பெற்று 155 பேர் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் 85 பிள்ளைங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தேர்ச்சி பெற்ற பிள்ளைங்க. பள்ளி கல்வித்துறையில மட்டும் அடுக்கணும்னா இவ்வளவு அடுக்கலாம், அடுக்கிக்கிட்டே போலாம். அவ்வளவு சாதனைகள் பள்ளி கல்வித்துறையில் மட்டும் செய்திருக்கிறார். பட்டியல் சமூக மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் படிப்பதற்கு அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் ஒண்ணு. பல லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு அந்த மாணவனுக்கும் மாணவிக்கு செலவு அரசு எடுத்துக்குது. இதெல்லாம் யாரும் பேசுறது இல்ல. ஒரு பத்திரிகைக்காரர் நான் ஏன் ஸ்டாலின் மீண்டும் தொடரட்டும் சொல்றேன்னா இதனாலதான் சொல்றேன். சாமானிய மக்களுக்கு இத்தனை திட்டங்களை போட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி உயர்கல்வி, தொழில்துறை அடுக்கிக்கிட்டே போலாம். இவ்வளவு திட்டங்களை போட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு மீண்டும் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு சலுகை கொடுத்த உடனே ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நேற்று கூட அண்ணன் சொன்னாங்க, சில்லறைகளை பற்றி பேசக்கூடாது, சில்லறைகளை சிரித்துக் கொண்டே கிடக்கணும்னாங்க. அது அவருடைய பக்கத்துக்கு அவர்தான் கிடக்க முடியுது, எங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகணும் போல இருக்கு. அதெல்லாம் சொல்றது. ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடவர் தெரியுமா, சினிமால. அவர் இப்ப ஓட்டு கேட்கிறாரு. இப்ப நான் இங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டிருக்கேன். மீண்டும் உதயசூரியனுக்கு வாக்கு தாருங்கள் இப்ப ஓட்டு கேட்கிறேன். என்ன சொல்லி ஓட்டு கேட்டிருக்கேன்? பள்ளி கல்வித்துறையில் எவ்வளவு செஞ்சிருக்காங்க, காலை உணவு திட்டம் கொடுத்திருக்காங்க, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், உங்களுக்கு கட்டணமில்லாத மகளிர் பேருந்து, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்று திட்டங்கள் அடிக்கிட்டே போலாம். 50 திட்டங்கள் இருக்கு, அடுக்கிறேன், முடிக்கும் போது அடுக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். எனவே ஸ்டாலின் தொடரட்டும் நாங்க ஓட்டு கேட்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். நல்லா டான்ஸ் ஆடுறீங்கிறதுக்கு எப்படியா ஓட்டு போட முடியும்? ஓட்டு போடுங்க நம்பிட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, 2000 ரூபாய் கொடுத்தீர்களே ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. நான் தான் கேட்டேன், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு வருஷம் பிள்ளைங்க எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த நடிகர் கடந்த 2 ஆண்டுகளா மட்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு கூட்டு பரிசெல்லாம் கொடுத்தாரு. நான் கேட்டேன், இந்த 2 வருஷம் தான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நம்ம பிள்ளைங்க பாஸ் ஆகுதா சார்? கடந்த வருஷம்லாம் பாஸ் ஆகலையா? நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அரசியலுக்காக அதை செய்கிறீர்கள். ஆனால் எங்கள் முதலமைச்சர் அரசியலுக்காக செய்யவில்லை. அவர் அடிப்படை தேவைகளுக்காக, பாட்டாளி மக்களுக்காக இந்த திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உள்ள வேறுபாட்டை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அதை கொடுக்கவே முடியாது, கொடுக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் டிவி பேட்டியில. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை கொடுக்க முடியாது என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி. ஏன் கொடுக்கிறீர்கள், அதை நிறுத்துங்கள் என்று சொன்னால் அது பாஜக. அப்படி தாண்டா கொடுப்பேன் ஒரு அண்ணனா என் சகோதரிகளுக்கு என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சொன்னபடி மாதம் 1000 ரூபாய் எல்லோருக்கும் எல்லாம் என திட்டங்களை தீட்டினால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உயர் சாதிகளுக்கு மட்டுமே எல்லாம் என்று திட்டங்களை தீட்டினால் அது பாஜக, அது மோடி. இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் பரவலா இருக்கக்கூடிய பகுதி. ஏன் பாஜக இந்த மண்ணுக்குள்ள வந்துடக்கூடாது, ஏன் அதிமுக பாஜக கூட்டணி இந்த மண்ணை ஆண்டு விடக்கூடாது துடிக்கிறோம்னா,
நிறைய இஸ்லாமியர்கள் இருப்பீங்க, ஆங்காங்கே இருந்து கூட கேட்டுட்டு இருப்பீங்க. மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி நடக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பம்பாய், மும்பை, இஸ்லாமியர்களுக்கு 5 விழுக்காடு அங்க இடஒதுக்கீடு இருந்துச்சு. ஏன்னா அங்க இஸ்லாமியுடைய எண்ணிக்கை என்ன அதிகம். நேற்று முன்தினம் அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விட்டது பாஜக. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அது பாஜக, அதை அமைதியாக வேடிக்கை பார்த்தால் அது அடிமை எடப்பாடி பழனிசாமி. இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை வழங்கி அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம், அது முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஏன் நம்ம வெறும் வாயில வட சுட்டு போல. இந்த மதுரை கீழடி அகலாய்வு எடப்பாடி பழனிசாமி மண்ணை போட்டு முடிக்காரு, போதுட்டாரு. கீழடி அகலாய்வு தமிழர்களுடைய பெருமை உறக்க சொல்லக்கூடியது. கீழடி அகலாய்வை மண்மூடி புதைத்தால் அது அதிமுக. கீழடி அகலாய்வு அறிக்கையை அங்கீகரிக்க மறுத்தால் அது பாஜக. கீழடியில் இந்த 4 ஆண்டுகளுக்குள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அருங்காட்சியகத்தை கட்டி தமிழர்கள் பெருமையை உலகிற்கு உறக்க சொன்னால் அது திமுக, அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன சொல்றான், எதையுமே நம்மகிட்ட பேச முடியலன்னு உடனே கடனுக்கு வந்துட்டான். தமிழ்நாடு நிறைய கடன் வாங்கிடுச்சு. கடங்கார மாநிலம். கடன் நீங்க ஏதோ எந்த திட்டங்களை சொல்லுங்களேன், ஏதாவது திட்டம் சொல்லலாம். ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ இப்படி கொஞ்சம் பேர் பேசலாம். பீகார்ல தேர்தல் நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுத்தாரா மோடி என்ன அவங்க அப்பா வீட்டு காசை கொண்டு கொடுத்தாரு. யாரா? எல்லோரும் மக்களின் வரிப்பணத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுகிறார்கள். நீங்கள் திட்டங்களை தீட்டினீர்களா என்றால் இல்லை. ஸ்டாலின் அதை செய்திருக்கிறார். கடன் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அறிவார்ந்த கூட்டமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் ஏனோதானு கூடுற கூட்டம் இல்லைங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். அது மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள் பாரு அண்ணா சொர்க்கமா தமிழ்நாடு, ஏன்னா உங்களுக்கு புரியும் இதை சொன்னா, அதுக்காக நான் பதிவு பண்றேன். நம்ம ரமணால விஜயகாந்த் ஒரு ஸ்டைலா சொல்லுவாரு, அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் வேகமா. எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை விட்டு விலகுகின்ற பொழுது அவர் வாங்கி வச்ச கடன் 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி அவர் வாங்கி வச்ச கடன். அதுக்கு வட்டி மட்டும் 37,586 கோடி. 5 வருஷமா நம்ம கட்டின வட்டி வருஷத்துக்கு 37,586 கோடி. 5 வருஷத்துல நம்ம கட்டின வட்டி மட்டும் 1.88 லட்சம் கோடி. இந்த அசலையும் இந்த வட்டியும் கூட்டினா வர்றது 6.45 லட்சம் கோடி. நாம வாங்கி இருக்கிற கடன் என்பது இந்த 5 வருஷத்துல வெறும் 2.85 லட்சம் கோடி தான். ஆனா அவன் வாங்கின கடனையும் அவன் கட்டின வட்டியும் சேர்த்து நம்ம தலையில வச்சு நம்ம 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த அதிமுகவும் அடிமை பாஜகவும் ஏற்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் மிகுந்த கவனத்தோடு, இன்னும் 50 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. நான் கொஞ்சம் திட்டங்களை மட்டும் வேகமா உங்களுக்காக அடிக்கிட்டு போயிடுறேன். என்னுடைய செல்போன் ஃபுல்லாக கண்டென்ட்டாக தான் இருக்கும். தேடி டெய்லி இந்த டிவி டிபேட்டுக்கு போகிறதுனால அது எங்கேயாவது கொஞ்சம் பின்னாடி போயிருக்கும். அதை தேடிட்டு இருக்கிறேன். தேடி எடுத்து வேகமாக உங்களுக்காக வாசிச்சுட்டு நான் அதை மட்டும் சொல்லிட்டு நான் உட்காந்துடுறேன். இப்போ நான் சொல்லிட்டே வர்றேன், நீங்கள் என்னங்க யாராவது கரெக்டாக எத்தனை திட்டம்னு சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு லியோனி அண்ணா ஒரு சொத்துல பாதி எழுதி வச்சுருவார். சரியாங்க? அவர் அன்பில் சொல்றாரு, இவன் அடுத்த வாட்டி கூப்பிடாதப்பா, இவனை ஏன் சொத்துக்கு பங்கு போடுறான் அதே மாதிரி திட்டங்கள் சொல்றேன். என்றீங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, நாளைக்கு இதே இடத்துல அன்பிலன் சொல்லி கூட அவர் செலவுலேயே நம்ம ஒரு மீட்டிங் போட சொல்லுவோம், பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ. இதே மாதிரி நீங்க திட்டத்தை அடிக்கிட்டீங்கன்னா நாங்க யாருமே உங்களை எடுத்து பேச நிப்பாட்டிடுறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா? எதுவும் நான் இல்லாத திட்டத்தெல்லாம் சொல்ல. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், அதுலதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் தேர்வானாங்க. புதுமை பெண் திட்டம், உங்க வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படிச்சாங்கன்னா மாசம் 1000 ரூபாய் உங்க பிள்ளைங்களுக்கு வரும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு. அதுதான் புதுமை பெண் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம், உங்க வீட்டு பிள்ளைங்க பசங்க ஆம்பளை பசங்க அரசு பள்ளியில் படிச்சு அரசு கல்லூரியில் படிச்சு அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய். தமிழ் புதல்வன் திட்டம். இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம், உயர்வுக்கு படி என்ற ஒரு திட்டம். இந்த உயர்வுக்கு படிங்கிற திட்டத்துக்கு உள்ளபடியே நீங்க ஒரு எனக்காக ஒரு கைத்தறி கொடுங்க. அங்கே எவன் பிள்ளை எக்கேடும் கட்டு போச்சுன்னா என்ன நினைக்கல. என்ன தெரியுமா அந்த திட்டம்? பல பேருக்கு தெரியாது, நம்ம ஆட்களுக்கே பல பேருக்கு தெரியாது. இந்த 12th பிள்ளைங்க ஃபெயிலா படிச்சுன்னு வைங்க, 12th பாஸ் பண்ணது இத்தனை வருஷம் 12th இத்தனை பிள்ளைங்க பரீட்சை எழுதிருக்கு, அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துடுறாரு.
அந்த பிள்ளைங்க காலேஜில் சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணுறாங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சு. ஒன்று அந்த பிள்ளை காலேஜில் சேர்ந்துருக்கணும், இல்லை பாலிடெக்னிக்கில் சேர்ந்துருக்கணும், ஏதோ ஒன்று சேர்ந்துருக்கணும். எதுலேயும் சேரலைன்னா கலெக்டர், கல்வித்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் அந்த வீட்டுக்கு தேடி போகணுங்க. அப்படி ஒரு திட்டம் வேற எந்த ஸ்டேட்டில் இருக்கு? எந்த ஸ்டேட்டில் இருக்கு? உயர்வுக்கு படி தேடி போய் அந்த பிள்ளைங்க கிட்ட ஏன் நீ படிக்கல, ஏன் உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பல, ஏன் ஹையர் எஜுகேஷன் அனுப்பலன்னு கேட்டு அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து உயர்கல்விக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மாண்பு பண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் அவர் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் தான் இருக்கிறது. வேற எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் யாருக்கு இருக்குதுங்கிறத சொல்லணும். அப்ப உயர்வுக்கு படி வடசென்னை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்தில் மக்களுடன் முதல்வர் ஆட்சிக்கு வந்த 37 நாள்ல 3.5 லட்சம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுச்சு. இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம். யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா முன்னாடி நமக்கு என்னன்னு பயந்து ஓடிடுவோம். நீங்க என்ன தெரியுமா அந்த திட்டம்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, நீங்க யாராவது பாக்கலீங்களா, நீங்க ஒரு ஆட்டோவையோ ஆம்புலன்ஸையோ பிடிச்சி அவங்களுக்கு கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாரு நம்ம முதலமைச்சர். ஏன் தெரியுமா? ஒரு உயிரை அப்படியாவது நீங்கள் காப்பாற்ற வாருங்கள் என்று. அதை விட அது முக்கியமா ஒன்று இருக்கு. ஜிஹெச்சுக்கு கொண்டு போன கொஞ்சம் தூரமா இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்துல இருக்கு. நீங்க இந்த சினிமாலாம் சொல்றாங்க உண்மை, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தா காப்பாத்திருக்கலாமா? ஒரு உயிர் 5 நிமிஷத்துல கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். இதை புரிந்த நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு தெரியுமா? அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கூட கொண்டு போய் சேருங்கள், அவர்களை காப்பாற்றுவதற்கான முதலுதவிக்கு தேவையான சில பல லட்சம் ரூபாயை இந்த அரசே செலுத்தும் என்று செலுத்தி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஸ்டாலின் தொடரட்டும் என்று நாம் கேட்கிறோம். அப்ப இன்னுயிர் காப்போம் முதலமைச்சரின் முகவரி மக்களை தேடி மருத்துவம். நாங்க ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன், மக்களை தேடி மருத்துவம் ரொம்ப முக்கியமான திட்டம். வீட்டுக்கே போவாங்க டாக்டர்ஸ். சென்னையில வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு மாநாடு, உங்க மாதிரி நிறைய பெண்களை கூட்டு வச்சாங்க. அதுல ஒரு அம்மா வந்து பேசுது. ஏன்னா திட்டத்து பேரை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அந்த அம்மா ஒரு பழங்குடியின் அம்மா, மலை மேல இருக்காங்க, மலைவாழ் மக்கள் மலையில இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 10வது டெலிவரி. ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது, குடும்ப கட்டுப்பாடுலாம் தெரியாது, 10வது குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. டாக்டர் வீட்டுக்கு தேடி போய் சிகிச்சை கொடுக்க போறாரு. ஆம்பளையால கண்டா வெளியில வர மாட்டேன்னு அந்த அம்மா பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. இப்ப டாக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எக்கேடும் கெட்டு போங்கன்னு விட்டுட்டு வரலங்க. சரி வந்து ஒரு நர்ஸை கூட்டு போய் நீ போய் பாருமாங்கிறாங்க. அந்த பெண் நர்ஸ் போய் பாக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ரத்த சோகை. இப்படியே இருந்துச்சுன்னா அந்த அம்மா டெலிவரியில உயிரே போயிடும், ஆபத்து. வந்து சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, அந்த அம்மா வரமாட்டேங்குது. அங்கிருந்து மாவட்ட கலெக்டருக்கு தகவல், அங்கிருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் போகுது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு உயிர் எப்படி போச்சுன்னா போகும்னு நினைக்கல, காவல்துறையை கூட்டி போய் அந்த அம்மாவை காவல்துறை உதவியோடு தூக்கி அழைக்க ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த அம்மாவை காப்பாற்றி ஆகணும்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் நம்முடைய தலைவர். காவல்துறை உதவியோடு அந்த அம்மாவை ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு கொண்டு வந்து 10வது டெலிவரியை நல்லபடியா முடிச்சு கையோட குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணி இப்ப அந்த அம்மா எல்லா இடத்துலயும் விழிப்புணர்வு பரப்புரை செய்யறாங்க. அந்த அம்மா ஸ்டேஜ்ல வந்து நின்னாங்க, அந்த மருத்துவரையும் கூட்டு வந்து நிப்பாட்டினாங்க. தாய்மார்களுக்கு அந்த வழி புரியுங்கிறதுனால சொல்றேன். அந்த நெறியாளர் என்ன மாதிரி மைக்கு பிடிச்சி பேசுறவர் கேட்டார் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா இவரை கண்டா ஓடி ஒளிஞ்சிப்பீங்க இல்ல பாறைக்கு பின்னாடி, இப்ப சொல்லுங்க இவர் இங்க நிக்கிறாரு, இவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது, இந்த டாக்டரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுன்னு கேட்டாங்க. நான் டிவியில கூட வந்துச்சு, நான் சொல்லும்போது கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த அம்மா அப்படி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து டாக்டரை பார்த்து சொல்லிச்சு, சாமி மாதிரி தெரிகிறாருன்னு. என் பிள்ளைலாம் அனாதையா போயிருக்கோங்க, எனக்கு சாமி மாதிரி தெரிகிறாருன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், அந்த சாமி அங்கே அனுப்பிய தமிழ்நாட்டின் எல்லை சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடாது. மக்களை தேடி மருத்துவம் எல்லா திட்டமும் எல்லாம் சும்மா போற போக்கில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அதை பேரை விரைவா சொல்லிட்டு போறேன். பெண் காவலர்களுக்கு சிறப்பு விலக்கு பணிகளில் இருந்து 5570 வழக்குகள் போராட்டம் செய்தவர்கள் மீது போட்ட வழக்குகளாம் திருப்ப வாங்கினாங்க. சென்னையில மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள், கிளாம்பாக்கம் சென்னை பேருந்து நிலையம் போய் பாருங்க, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விமான நிலையம் மாட்டிருக்கு. திருச்சி அதிநவீன பேருந்து நிலையம், மாவட்டம் தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், பெண் ஓதுவார்கள் நியமனம், 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, இஸ்லாமியர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி. திருச்சியில இருந்து உங்க பிள்ளைங்க படிச்சு சென்னைக்கு வருதுன்னா அங்க எங்க போய் தங்கும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்க பொம்பளை பிள்ளைங்க படிச்சு வர பிள்ளைங்க நீங்க தைரியமா அவங்க அப்பா, அந்த அப்பாவுக்கு அப்பாவை தகப்பன் சாமி அங்க அவருக்கு விடுதி கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த விடுதிக்கு பேர் தோழி விடுதி. அங்க நீங்க தங்கி உங்க பிள்ளைங்க வேலைக்கு போகலாம். தோழி விடுதி. பெண்கள் பெயரில் நீங்க பத்திரம் பதிஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க நாளைக்கு இதெல்லாம் கேட்டுக்கோ, உங்க வீட்டுக்காரங்க நாளைக்கு சொத்து வாங்கினா உங்க பேர்ல வாங்க சொல்லுங்க. ஆமா, பெண்கள் பேர்ல நீங்க பத்திரம் பதிவு பண்ணீங்கன்னா பத்திரப்பதிவுல 1 விழுக்காடு கட்டண விலக்கு உங்களுக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம்,
37 புதிய அரசு கலைக்கல்லூரிகள், 120 மின்சார தாழ்தள பேருந்துகள், 3103 புதிய மினிபஸ் வழித்தடங்கள், முதல்வர் மலிவிலை மருந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு. ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் 4000 ரூபாய் கொடுத்தாரு. கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு, நீங்க தனியார் மருத்துவமனையில பார்த்தாலும் இலவச காப்பீடு கொடுத்தாரு. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, நமக்கு மறந்து போயிடும். அதனால நான் நினைவுபடுத்துறேன். கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று அறிவித்தார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு மாதம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தாரு. சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள், திருப்போரூர்ல 4375 ஏக்கர்ல புதிய ஏரி, கிண்டியில் குதிரை பந்தாய மைதானத்தை எடுத்து அதை வச்சிருந்தான், பல 100 கோடி ரூபாய் வாடகை கட்டாம அதை எடுத்து 5 குளம் வெட்டியிருக்காங்க. சென்னையில மழை நீரெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறதும் தெரியாம இருந்த போது பெரிய மைதானம் இருந்துச்சு, அதை எடுத்து அங்க 5 குளத்தை புதுசா வெட்டியிருக்கிறாரு. நெல்லையில் புதிய பொருணை அருங்காட்சியகம், கல்லூரி மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த லேப்டாப், மறுவாழ்வு முகாம்களில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இலவச வீடுகள், வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. எத்தனை திட்டம்? 50 திட்டம். அண்ணன் சொத்தலி வச்சிருக்கீங்க அவருக்கு. இவ்வளவு திட்டங்களை போட்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய என்னால் பேச முடியும். அடுத்த மாண்புமிகு அமைச்சர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நான் ஆவலா இருக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் லியோனி அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். எனவே எல்லாரும் உறக்க சொல்லணும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். அப்படியே கேட்காட்டீங்க. உதயசூரியன் மறந்துடக்கூடாது. இன்னும் 50 நாள் தான் இருக்குது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.